ஸோ ரொம்ப காமன் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா லைஃப் ஸ்டைல் ஃபேக்டர்ஸ் மேல் ஃபர்டிலிட்டி எஃபெக்ட் பண்ணுமா அப்படின்றது. எஸ், லைஃப் ஸ்டைல் ஃபேக்டர்ஸ் வந்து மேல் ஃபர்டிலிட்டி, ஸ்பெர்ம் கவுண்ட் அண்ட் மொட்டிலிட்டியை வந்து எஃபெக்ட் பண்ணுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ எப்படி ஒரு ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல் ஃபாலோ பண்ணணும் அப்படின்றது நம்ம பார்க்கலாம். நம்பர் 1, உங்கள் டயட் பொறுத்த வரைக்கும் டேக் மோர் ஆஃப் ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ் அண்ட் நட்ஸ் எடுத்துக்கோங்க. அண்ட் நம்பர் 2 இஸ் எக்ஸசைஸ். ஸோ யூ ட்ரை டு மெயின்டைன் யுவர் BMI in optimal limit. ஸோ அதுக்கு வந்து டெய்லி கைண்ட் ஆஃப் லைக் மினிமம் half an hour ஆஃப் எனி கைண்ட் ஆஃப் எக்ஸசைஸ் which are comfortable, either walking or swimming or cycling, anything. And number 3 is like stress-free life. ஸோ ஸ்ட்ரெஸ்ஸில் வந்து நிறைய ஹார்மோன்ஸ் உங்களுக்கு இதுவாகும் which can impair your fertility. Number 4 is sleep. ப்ராப்பர் ஸ்லீப் அட் நைட் இருக்கும்போது தான் சிர்காடியன் ரிதம் வந்து இட் வில் மெயின்டைன் இன் த நார்மல் வே. அண்ட் நம்பர் 5, ட்ரிங்க் மோர் ஆஃப் வாட்டர். அண்ட் நம்பர் 6 பார்க்கும்போது ஆப்வியஸ்லி இந்த ரேடியேஷன்ஸ் எல்லாமே வந்து எஃபெக்ட் பண்ணுறது, அதாவது கீப்பிங் த செல்ஃபோன் இன் யோர் பேக்கெட்ஸ் அண்ட் பிளேசிங் யோர் லேப்டாப் ஓவர் த லேப் தைஸ், அந்த இதை அவாய்ட் பண்ணுறது இட் வில் பி பெட்டர். அண்ட் ஹவு ஃபார் யூ ஆர் அவே ஃப்ரம் ரேடியேஷன் அப்படின்றது இட்ஸ் வெரி இம்பார்ட்டண்ட். And very hot water bath எடுக்கிறத வந்து please avoid. Try to take a warm water bath because like to maintain the temperature for the testis, it is very important. Thank you so much.